உங்கள் வாழ்க்கையில் விரோதமாக எழும்புகிறாங்களா, திரும்ப திரும்ப பேசுகிறாங்களா, நீங்கள் பயப்படாதே. அந்த தீமைகளை நன்மையாக செய்து கொடுப்பார். வேதம் சொல்லுது, உன் வீட்டாரே உனக்கு சத்து இருந்தால் கூட அவங்களுக்கு முன்னால் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஐயாவோட வாழ்க்கையிலே தீபத்தில் போய் ஊழிய செய்யும்போது ஓடி போய் ஒளிந்தார்கள், அடித்தார்கள், கொன்று விடுவேன்னு சொன்னார்கள். அந்த மலையில் போய் கொஞ்சம் ஜெபித்தார்கள். ஜெபித்த உடனே 1 மணி நேரம் திரும்பி எட்டி பார்க்குறாரு. அந்த கூட்டம் அப்படியே நிற்கிது. மறுபடியும் போய் பார்க்குறாரு, அந்த கூட்டம் காண சந்தோஷமாய் ஓய்வு எடுத்தார். மீண்டும் அதிகாலையிலே வந்து எந்திரிச்சு பார்க்கும்போது திரளான கூட்டம் வந்துச்சு. அப்போ அந்த சாது சுந்தர் ஐயாவுடைய தேவனுடைய தூதர்கள் அக்னினாலே சுட்டப்பட்டு பாதுகாத்து கொடுத்து தீங்கி வராதபடி கர்த்தருடைய கரை பாதுகாத்து கொடுத்துச்சு. உண்மையாகவே எந்த ஜனங்களை விரோதமாக எழும்புனாங்களோ அந்த கிராமமே கர்த்தரை ஏற்றுக்கொண்டாங்க. அதே போல் யார் விரோதமாக எழும்புனாங்க பயப்படாதீங்க. உங்கள் பக்கத்தில் கர்த்தர் இருக்கிறார். நம்ம என்ன செய்யக்கூடாது, மனுஷிகமாய் அவங்கள பரியாசம் பண்ணக்கூடாது, அவங்கள துன்பப்படுத்தக்கூடாது. என்ன செய்யணும், நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் தீமைகளை நன்மையாக செய்து கொடுப்பார்.